வணக்கம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இன் C++ என்ற கோர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த டுட்டோரியல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன? ஸோ பாலிமார்ஃபிசமில் ரெண்டு டைப் இருக்குது. ஸ்டாட்டிக் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ அதில் இந்த டுட்டோரியலில் நம்ம ஸ்டாட்டிக் டைம் பாலிமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன? ஸோ பாலி மீன்ஸ் மெனி, மார்ஃப் மீன்ஸ் ஃபார்ம்ஸ், நிறைய ஃபார்ம்ஸ். ஃபங்க்ஷன் நிறைய ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலிமார்ஃபிசம் இன் C++ is the ability of a function or object to take multiple forms. இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நான் நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரே ஃபங்க்ஷன் நேம், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் நேமில் இருக்குது. அதே நேமில் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் கால் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்? ஸோ அது கம்பைல் பண்ணும்போது டிசைட் ஆகுமா, இல்லை ரன் ஆகும்போது, ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது டிசைட் ஆகுமா அப்படின்றது தான் நம்ம இந்த ஸ்டாட்டிக் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசமில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது சிங்கிள் என்டிட்டி டேக்கிங் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். சிங்கிள் என்டிட்டினா ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஆப்ஜெக்ட், அது டேக்கிங் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். அதை தான் நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸில் வேறு கிளாஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இதை. ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம். நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஆர் கம்பைல் டைப் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரே நேமில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ இங்கே நான் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். மேக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, ரெண்டு இன்டீஜர் டேட்டா எக்ஸ் அண்ட் ஒய்யை இன்புட்டாக வாங்கி ஒரு இன்டீஜர் டேட்டா அவுட்புட்டாக கொடுக்க போது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அவுட்புட்டாக கொடுக்க போகுது. செகண்ட் ஃபங்க்ஷனும் அதே தான் பண்ண போகுது, மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு ஃப்ளோட் டேட்டாவை இன்புட்டாக வாங்கிட்டு இந்த ரெண்டு ஃப்ளோட் டேட்டா எக்ஸ் அண்ட் ஒய்யில் எது மேக்ஸிமம் அப்படின்ற அவுட்புட், ஃப்ளோட் ரிட்டர்ன் டைப் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, இதுவும் மேக்ஸிமம் வேல்யூ தான் கம்ப்யூட் பண்ண போகுது. ஆனால் ரெண்டு வேல்யூ கிடையாது, மூணு வேல்யூ எடுத்துக்க போகுது. மூணு இன்டீஜர் டேட்டா எக்ஸ் ஒய் இசட் எடுத்துட்டு இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு கம்ப்யூட் பண்ணி எனக்கு ஒரு இன்டீஜர் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ இப்போ இந்த மூணு ஃபங்க்ஷனும் பார்த்தா சேம் நேம், ஃபங்க்ஷனாலிட்டியும் சேம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, ரெண்டு இன்டீஜர் டேட்டாவோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃப்ளோட் டேட்டாவோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகுது. தேர்ட் ஃபங்க்ஷன் மூணு இன்டீஜர் டேட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ அப்போது இப்போ நான் மேக்ஸ் அப்படின்னு கால் பண்ணேன் அப்படின்னா, அப்போ எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்? ஏன்னா மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரே நேமில் மூணு ஃபங்க்ஷன் இருக்குது மேக்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போ நான் மேக்ஸ்ன்னு கால் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்? இது எப்போ டிசைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பைல் பண்ணும்போது, ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது, எரருக்காக செக் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்றது டிசைட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ஆர் கம்பைல் டைப் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் மேக்ஸ் அப்படின்னு கால் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணுறது கம்பைல் டைமில். ஸோ அப்போது நம்ம இதை என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லலாம். இதேமாரி ஆப்ரேட்டர்ஸ், இப்போ யூஸ்வலாக நான் ஒரு அடிஷனுக்கு என்ன பண்ணுவேன், ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை நான் அடிஷன் பண்ணாமல் வேறு ஏதாவது பர்பஸுக்கும் நான் என்ன பண்ணலாம், ஓவர்லோட் பண்ணலாம். ஸோ அப்போ அது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம லேட்டர் வீடியோவில் எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது டைப் பாலிமார்ஃபிசமில் டைனமிக் ஆர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ இங்கேயும் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஃபங்க்ஷன் சேம் நேம் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேஸ் கிளாஸில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, func1 அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் 1 என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரெண்டு இன்புட் டேட்டாவை வாங்க போகுது, இன்டீஜர் டேட்டா வாங்க போகுது. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போது ரிசல்ட் என்னது, ஒரு இன்டீஜர் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்க போகுது.
சேம் நேமில் டிரைவ்டு கிளாஸ்லேயும் என்ன இருக்குது, எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது func1. இதுவும் ரெண்டு இன்புட் வந்து வாங்க போகுது, ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா இன்புட். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவுட்புட் வந்து இன்டீஜர் டேட்டாவை கொடுக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தா பேஸ் கிளாஸ்லையும் டிரைவ்டு கிளாஸ்லையும் சேம் நேம் இருக்க ஃபங்க்ஷன் இருக்குது, சேம் நம்பர் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, சேம் டைப் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ், சேம் டைப் ஆஃப் அவுட்புட் ஆர்குமெண்ட், எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் 1 func1 அப்படின்னு கால் பண்ணேன்னா பேஸ் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன் கால் ஆகுமா இல்லை டிரைவ்டு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன் கால் ஆகுமா அப்படின்றது தான் வந்து எப்போ டிசைட் ஆகும் அப்படின்னா ரன் டைமில் டிசைட் ஆகும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வில் பி டன் டியூரிங் ரன் டைம். அப்படின்னா இதை வந்து நம்ம டைனமிக் ஆர் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி செலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்ட் மூலமாக நடக்குது யூசிங் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் இந்த ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா என்ன, விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டுட்டோரியலில் நம்ம ஸ்டாட்டிக் டைம் ஆர் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் டைம் பாலிமார்பிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3 ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். நேம் வந்து ஏரியா, ஃபங்க்ஷன் நேம் வந்து ஏரியா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்ன்றது πr² அப்படின்றது தான் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும், ரேடியஸை நான் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏரியான்ற ஃபங்க்ஷனுக்கு ரேடியஸ் இன்புட்டாக கொடுக்குறேன். இந்த ரேடியஸ் வந்து ஒரு டபுள் டேட்டா டைப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, 3.14 இன்டூ ரேடியஸ் கம்ப்யூட் பண்ணி ஒரு டபுள் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்க போகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் ஏரியா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து என்னது, லென்த் இன்டூ பிரெத். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், லென்த் வேல்யூ இன்புட்டாக கொடுக்கணும், பிரெத் வேல்யூ இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், லென்த்து டபுள் டேட்டாவாக கொடுக்குறேன், விட்த்தும் டபுள் டேட்டாவாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, லென்த் இன்டூ வித் கம்ப்யூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதுவும் ஒரு டபுள் டேட்டா டைப். தேர்ட் ஃபங்க்ஷன் ஏரியா என்ன பண்ண போகுது அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்ன்றது 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், பேஸ் கொடுக்கணும், ஹைட் கொடுக்கணும் இன்புட்டாக. ஸோ பேஸ் வந்து டபுள் டேட்டா டைப்பாக நான் கொடுக்குறேன், ஹைட் வந்து டபுள் டேட்டா டைப்பாக கொடுக்குறேன். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் ஒன் மோர் இன்புட் ஆர்குமெண்ட் ஆட் பண்ண போகிறேன், பூலியன் அப்படின்ற ஒரு இன்புட் ஆர்குமெண்ட். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் தானா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாக் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ பூலியன் இஸ் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூனா கம்ப்யூட் ஆகும், இல்லைனா கம்ப்யூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுது, 0.5 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் கம்ப்யூட் பண்ணி எனக்கு டபுள் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ இப்போ நம்ம 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஆனால் சேம் நேமில் எழுதியிருக்கோம். ஏரியா அப்படின்ற நேம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கம்ப்யூட் பண்ண போகுது, அனதர் ஃபங்க்ஷன் வந்து ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள், அனதர் ஃபங்க்ஷன் வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இன்புட் ஆர்குமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் வெறும் ஒரு இன்புட் ஆர்குமெண்ட், செகண்ட் ஃபங்க்ஷனில் 2 இன்புட் ஆர்குமெண்ட், தேர்ட் ஃபங்க்ஷனில் 3 இன்புட் ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஏரியா அப்படின்னு கால் பண்ணேன்னா என்னோட நம்பர் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்டை பொறுத்து பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா கம்பைல் டைமில் நடக்கும். ஸோ அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் டைம் பாலிமார்பிசம் ஆர் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இந்த ப்ராசஸ் பேர் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெயின் ப்ரோக்ராமில் வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன், ரேடியஸ் 5, லென்த் 10, விட்த் 4, பேஸ் 6, ஹைட் 3. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ண போகிறேன் கன்சோலில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் ரேடியஸ். ஸோ ஏரியா ஆஃப் ரேடியஸ் அப்படின்னா ஏரியா ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் பை சென்டிங் எ பேராமீட்டர் ரேடியஸ், ஒரு இன்புட். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் ஒன்று போகிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி நமக்கு πr² கம்ப்யூட் ஆகி ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். சேம் வே
நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏரியா ஆஃப் லென்த் கமா வித் ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ரெக்டாங்கிளோட ஏரியா கம்ப்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஏரியா கால் பண்ணுறேன். இப்போ வந்து மூணு இன்புட் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், பேஸ், ஹைட் அண்ட் ட்ரூ. ஸோ இந்த மூணு இன்புட் ஆர்குமெண்ட்டை வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபங்க்ஷன் கால் ஆகும், அது கம்ப்யூட் ஆகி ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஏரியா 78.5 அப்படின்னு கம்ப்யூட் ஆகிருக்கு, ரெக்டாங்கிள் ஏரியா வந்து 40, ட்ரையாங்கிள் ஏரியா வந்து 9 அப்படின்னு கம்ப்யூட் ஆகிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு. இதுவும் சிமிலர் ஃபங்க்ஷன். இங்கே ஏரியா கம்ப்யூட் பண்ண மாதிரி அங்கே என்ன பண்ண போகிறோம், வால்யூம் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ மூணு ஃபங்க்ஷன் இருக்கு. வால்யூம், ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வால்யூம் ஆஃப் அ கியூப் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சைடோட லென்த் எவ்வளோ ஏ அப்படின்னு எடுத்தோம்னா வால்யூம் வந்து ஏ கியூப், ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ, அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் வந்து சைடு வாங்குறேன், டபுள் டேட்டாவா உள்ளே வாங்குறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போது, சைடு இன்டூ சைடு பண்ணி எனக்கு ஒரு டபுள் டேட்டாவை ரிசல்ட்டாக கொடுக்க போகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் வால்யூம் என்ன பண்ண போகுதுன்னா வால்யூம் ஆஃப் அ ரெக்டாங்கிள் பாக்ஸ், பாக்ஸோட வால்யூமை கம்ப்யூட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ பாக்ஸோட வால்யூமை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும், லென்த்து இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ இந்த மூணு பேராமீட்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் கம்ப்யூட் பண்ணிடலாம், ரெக்டாங்கிள் பாக்ஸோட வால்யூம் கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், மூணு இன்புட் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், லென்த், வித், ஹைட், மூணுமே வந்து டபுள் டேட்டா டைப்பாக கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, லென்த் இன்டூ வித் இன்டூ ஹைட் கம்ப்யூட் பண்ணி நமக்கு டபுள் டேட்டாவாக அவுட்புட் கொடுக்க போகுது. தேர்ட் ஃபங்க்ஷன் வால்யூம். ஸோ இந்த வால்யூம் வந்து என்ன பண்ண போகுதுன்னா வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ அப்போ நான் ரெண்டு பேராமீட்டர் கொடுக்கணும், ரேடியஸ் டபுள் டேட்டா டைப், ஹைட் டபுள் டேட்டா டைப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கம்ப்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போகுது டபுள் டேட்டாவை. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபங்க்ஷன் ஒரு இன்புட் ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, அதை யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் அ கியூப் கம்ப்யூட் பண்ண போகுது. செகண்ட் வால்யூம் ஃபங்க்ஷன் மூணு இன்புட் ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, அதை யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் அ ரெக்டாங்கிள் பாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுது. தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட் வாங்கி வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் கம்ப்யூட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமில் அதேமாரி வேல்யூஸ் அசைன் பண்ணிடுறேன், சைடு, லென்த், வித், ஹைட், ரேடியஸ், சிலிண்டர் ஹைட், இதெல்லாம் வேல்யூ செட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ண போகிறேன். இப்போ வால்யூம் ஆஃப் சைடு அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு இன்புட் ஆர்குமெண்ட் தான். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் ஆஃப் கியூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் லென்த், வித் கமா ஹைட், மூணு பேராமீட்டர் கொடுக்கும்போது எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஃபங்க்ஷன் கம்ப்யூட் ஆகி ரிசல்ட்டாக வரும். தேர்ட் வந்து வால்யூம், ரேடியஸ், சிலிண்டர் ஹைட், ரெண்டு பேராமீட்டர் இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கம்ப்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட்டாக வரும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கியூப் வால்யூம் வந்து 125, ரெக்டாங்கிள் பாக்ஸோட வால்யூம் வந்து 336, சிலிண்டர் வால்யூம் வந்து 452.16 அப்படின்ட்டு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் நம்ம என்ன பண்ணலாம், டெவலப்பர் C++ என்விரான்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம ஏரியா அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் கம்ப்யூட் பண்ண போது, ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கம்ப்யூட் பண்ண போது, மூணாவது ஃபங்க்ஷன் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கம்ப்யூட் பண்ண போது. ஸோ டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் ஒரு இன்புட் ஆர்குமெண்ட், செகண்ட் ஃபங்க்ஷனில் ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட், தேர்ட் ஃபங்க்ஷனில் மூணு இன்புட் ஆர்குமெண்ட், இது பேஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்றத கம்பைல் டைமில் டிசைட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணால் சர்க்கிள் ஏரியா 78.5, ரெக்டாங்கிள் ஏரியா 40, ட்ரையாங்கிள் ஏரியா 9 அப்படின்ட்டு டிஸ்பிளே வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரோக்ராம், சிமிலர் ப்ரோக்ராம். இங்கே ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் கியூப், வால்யூம் ஆஃப் ரெக்டாங்கிள் பாக்ஸ், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து நம்பர் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வெறும் ஒரு இன்புட் ஆர்குமெண்ட், செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு மூணு இன்புட் ஆர்குமெண்ட், தேர்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வால்யூம் அப்படின்னு கால் பண்ணேன்னா என்னோட இன்புட் ஆர்குமெண்ட்டை டிசைட் பண்ணி பேஸ் பண்ணி பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அது மூலமாக நமக்கு என்ன ஆகும், கியூபோட வால்யூம் டிஸ்பிளே ஆகும், வால்யூம் ஆஃப் ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கிடைக்கும்.
ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு அவுட்புட் கியூப் வால்யூம் வந்து 125, ரெக்டாங்கிள் பாக்ஸ் வால்யூம் 336, சிலிண்டர் வால்யூம் வந்து 452.16 அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் செலெக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னா டியூரிங் கம்பைல் டைம் நடக்குது. ஸோ அதனால் இதோட பேர் வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்டாட்டிக் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and please subscribe for more technical learning. Thank you.